ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நள்ளிரவு நேரத்தில் நீங்கள் பைக்கில் தனியாக ஒரு காட்டு பகுதியில் போகும்போது சுற்றி எந்த மனுஷ நடமாட்டமும் இல்லாத ஒரு இடத்துல திடீர்னு சதைகள் கருகி போன வாடை உங்கள் மூக்கில் அடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வாடை எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ள உங்களோட பைக்குக்கு பின் சீட்ல தீயில கருகி போன ஒரு ஆன்மா உட்கார்ந்துருந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற அந்த சம்பவமும் அதே போல ஒரு அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவம் தான். அமைதிச்சோலை மலைப்பகுதியில இன்னைக்கு வரைக்கும் பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயில கருகி போன ஒரு ஆன்மாவோட கோர தாண்டவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல ஒரு நபர் நள்ளிரவு நேரத்துல அவரோட நண்பரோட பர்த்டே பார்ட்டியில கலந்துருக்காரு. அப்படி பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவரோட பைக்ல தனி ஆளா மலையில இருந்து கீழே இறங்கி இருக்காரு. அப்படி அவர் இறங்கும் போது அமைதிச்சோலைன்ற அந்த இடத்துல அந்த கொடூர ஆன்மாவால அந்த இளைஞருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் 2010 வருடம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற இளைஞருக்கு தான் நடந்திருக்கு. அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு மெயில் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது ராஜேஷுக்கு 20 வயது இருக்குமா. காலேஜ்ல 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவங்க காலேஜ்ல ராஜேஷுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு 5 நண்பர்கள் இருந்திருக்காங்க. இவங்க 5 பேருமே எப்பவுமே சேர்ந்து சுத்துறது, லீவு நாட்கள்ல சினிமாவுக்கு போறதுன்னு அவங்களோட இளமை காலத்தை சந்தோஷமா கழிச்சிட்டு வந்திருக்காங்க. ராஜேஷோட 5 நண்பர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா அசோக், கார்த்திக், மகேஷ், குமார், கிருஷ்ணா. இவங்களோட நண்பர்கள் வட்டாரத்துல கிருஷ்ணான்ற இளைஞர் மட்டும் மலை கிராமத்தை சேர்ந்தவர். சோளக்காடுன்னு சொல்லக்கூடிய மலை கிராமம் தான் அவரோட சொந்த ஊரு. ஆனா காலேஜ் படிப்புக்காக ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு வந்திருக்காரு. மற்ற நண்பர்கள் எல்லாரும் டே ஸ்காலரா தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் இவங்க ஹாஸ்டல்ல செமஸ்டர் முடிஞ்சு எல்லாருக்கும் லீவு விட்டுருந்தாங்க. இந்த லீவு விடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா தன்னோட நண்பர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய், என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா எங்க மலைப்பகுதியை ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன். அந்த மாதிரி இடத்த நீங்க உங்க வாழ்நாள்லே சந்திச்சிருக்க மாட்டீங்க. சொர்க்கம் மாதிரி இருக்குண்டான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாரும் வரணும், வந்து 2 நாள் தங்கிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. நண்பர்கள் எல்லாரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ராஜேஷ் மட்டும் என்னால வர முடியாது மச்சான், எங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், எங்கேயும் என்னைய தனியா வெளியே அனுப்ப மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த ராஜேஷோட அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நபர். ராஜேஷ எங்கேயுமே வெளியே தனியா அனுப்ப மாட்டாரு. அவரோட கட்டுப்பாட்டிலே கண்டிஷனா வளர்த்திருந்திருக்காரு. அதனால ராஜேஷ் கிருஷ்ணா கிட்ட, மாப்பிள்ள என்னை எதிர்பார்க்காதரா, எங்க அப்பா என்னை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் 2 நாள் வந்து தங்குறதுக்கு சுத்தமா அலோவ் பண்ண மாட்டாரான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, சரிடா, நீ காலையில நேரமா வந்துட்டு சாயங்காலமா திரும்பி வீட்டுக்கு போயிடுறான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ராஜேஷ், சரிடா, எங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது பர்த்டே பார்ட்டிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. காலேஜ் லீவு விட்டதும் நண்பர்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. சரியா அந்த லீவுல கிருஷ்ணாவோட பிறந்த நாளும் வந்திருக்கு. கிருஷ்ணா தன்னோட பிறந்த நாளைக்கு முதல் நாளே எல்லா நண்பர்களுக்கும் ஃபோன் பண்ணி, டேய், நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டியில நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்டான்னு சொல்லியிருக்காரு. ராஜேஷ் தன்னோட அப்பா அம்மா கிட்ட, என்னோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க, நானும் போய் கலந்துக்கிட்டு சாயங்காலம்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராஜேஷோட அப்பா, அப்படியெல்லாம் நீ எங்கேயும் தனியா போக கூடாதுன்னு மறுத்திருக்காரு. ராஜேஷ் அந்த பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கணும்னு பிடிவாதமா கேட்டதுனால ராஜேஷோட அம்மா அவங்க அப்பா கிட்ட, சரிங்க, அவனும் பெரிய பையன் ஆயிட்டான்ல, வெளி இடங்களுக்கு 4 பக்கம் போயிட்டு வந்தா தான் அவனுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷோட அப்பா கொஞ்சம் யோசிச்சவரு, சரி, போயிட்டு போனமா வந்தமான்னு சீக்கிரம் வந்துடணும், பசங்களோட போய் அங்க சுத்துனே இங்கே சுத்துனேன்னு இருக்கக்கூடாது, குறிப்பா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.
ராஜேஷோட அப்பா பர்த்டே பார்ட்டிக்கு போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது ராஜேஷுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்கு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரியா காலை 10 மணி அளவுல ராஜேஷ் அவரோட அப்பாவோட பைக்கை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டு செம்பட்டியில இருந்து கிளம்பி இருக்காரு. சரியா இவர் போகக்கூடிய தூரம் இவங்க ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. ராஜேஷ் இந்த பயணத்தை தொடங்கி சரியா 10 நிமிஷம் இருக்கும். நகர சாலைகள்ல இருந்து பைக்கு மலைப்பாதையில ஏற ஆரம்பிச்சிருக்கு. அந்த மலைப்பாதைகள்ல காலை 11 மணிக்கே சாயங்காலம் 6 மணி மாதிரி மோடம் போட்டு கிளைமேட் ரொம்பவே கிளவுடியா இருந்திருக்கு. லேசான மலைச்சாரலும் தூரிக்கிட்டு இருந்திருக்கு. ராஜேஷ் அந்த பகுதிகளில் இருக்க நேச்சர் வியூஸை ரசிச்சபடி அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்க வீட்டுல ராஜேஷோட அம்மாவும் அப்பாவும் என்னதான் தன்னோட மகனை தனியா அனுப்பிச்சு விட்டாலும் அவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் சரியா படல. சரி என்ன பண்றது, ஒத்த பையன் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்கறான்னு தான் தனியா இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ராஜேஷ் அடிக்கடி கான்டாக்ட் பண்றதுக்காக ராஜேஷோட அம்மாவோட மொபைலை ராஜேஷுக்கு கொடுத்துருந்தாங்க. ராஜேஷ் மலை ஏற ஏற அந்த கிளைமேட்டே ரொம்பவே சில்லுன்னு ஆயிருக்கு. அந்த இடத்த சுத்திலும் பெரிய பெரிய பலாமரங்கள் இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் சோளக்காடு 5 கிலோமீட்டர்னு போர்டு வச்சிருந்தாங்க. அந்த மலைக்கு ஏன் சோளக்காடுன்னு பேர் வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலைச்சரிவுலையும் பச்சை பசேல்னு மக்காச்சோளம் விளைஞ்சு நிக்குமா. ராஜேஷ் அந்த இடத்த பார்த்திருக்காரு. அது அவ்வளவு அழகா ரம்யமா இருந்திருக்கு. அங்க வீசக்கூடிய அந்த மூலிகை காத்து மனசுக்கு இதமா இருந்திருக்கு. வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும்னு அவர் மனசளவுல யோசிச்சாரு. சரியா ஒரு 10 நிமிஷம் அந்த மலைப்பாதைகள்ல ஏறி இருப்பாரு. சோளக்காடுன்ற அந்த கிராமம் வந்திருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதும் ராஜேஷ் கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. போன்ல கிருஷ்ணா, டே மாப்ள வந்துட்டியா, நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். அசோக், மகேஷ், கார்த்திக், குமார் இவங்க எல்லாருமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பஸ்ல வந்து இறங்குனாங்கடான்னு சொல்லியிருக்காரு. நீ அந்த பஸ் ஸ்டாப்ல நில்லு, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம்டான்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணி இருக்காரு. ராஜேஷ் அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பாரு. இவங்க 5 பேரும் ராஜேஷை ரிசீவ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. இப்ப இவங்க 6 பேரும் அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு நேரா கிருஷ்ணாவோட வீட்டை நோக்கி போயிருக்காங்க. கிருஷ்ணாவோட வீட்டுல அவங்க அம்மா நாட்டு கோழியை அடிச்சு சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்டம் பாட்டம்னு கும்மாளம் போட்டு இருந்திருக்காங்க. கிருஷ்ணாவோட அம்மா மதிய உணவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கப்பா வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் சுத்தி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்ததும் கிருஷ்ணாவோட அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருந்த வாழை மரத்துல 5 வாழை இலைகளை வெட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த வாழை இலையில இவங்களுக்கு உணவை பரிமாறி இருக்காங்க. அவங்க சமைச்சு வச்சிருந்த அந்த நாட்டு கோழி குழம்பும் கோழி வறுவலையும் சாப்பிட்ட அந்த நண்பர்கள் அத்தனை பேரும் அந்த ருசியில மயங்கி போயிருக்காங்க. அந்த கிராமத்து சமையலோட ருசி வேற லெவல்ல இருந்திருக்கு. இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மலைப்பகுதியை சுத்தி பார்க்க கிளம்பிடுறாங்க. கிருஷ்ணா அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு எஸ்டேட் பகுதியா சுத்தி காமிச்சிருக்காரு. காபி தோட்டம், எலுமிச்சை தோட்டம், ஏலக்காய் எஸ்டேட்டு, இந்த பகுதி முழுக்க இயற்கை சூழ்ந்து ரம்யமா காட்சி அளிச்சிருந்திருக்கு. கிருஷ்ணா அவங்க 5 பேரையும் அவங்களோட சொந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த தோட்டத்துல கொய்யா மரங்கள், வாழை மரங்கள்னு நிறைய பயிரிட்டு இருந்திருந்தாங்க. கிருஷ்ணா இவங்க எல்லாருக்கும் கொய்யா பழமும் வாழைப்பழமும் சாப்பிட கொடுத்திருக்காரு. சாப்பிட்ட களைப்புல இவங்க 6 பேரும் அந்த தோட்டத்திலே தூங்கி இருந்திருக்காங்க. அப்போ ராஜேஷ் திடீர்னு கண்ணு முழிச்சு மணியை பார்த்திருக்காரு. டே மச்சான், லேட் ஆயிடுச்சா, நான் ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணா, டேய் சாயங்காலம் கேக்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கு, நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில வீட்டுக்கு போடான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ராஜேஷ், இல்ல மச்சான், சாயங்காலம்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு அப்பா அம்மாட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்டா, நான் கிளம்பணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணா, டே எல்லாரும் வாங்கடா, வீட்டில் போய் கேக் கட் பண்ணிட்டு ராஜேஷ் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பட்டும்டான்னு சொல்லியிருக்காரு. இவங்க 6 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கிருஷ்ணாவோட வீட்டில் கேக் வெட்டி பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க. கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதும் ராஜேஷ் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் கிருஷ்ணாவோட அம்மா ராஜேஷ் கிட்ட, தம்பி வயசு பையன் இந்த மாதிரி காட்டு பகுதியில தனியா போறது அவ்வளவு நல்லது இல்லப்பா, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்க தங்கிட்டு காலையில போப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ராஜேஷ் யார் சொல்றதையும் கேட்கிற மாதிரி இல்ல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. ராஜேஷ் கிளம்பும் போது சரியா மணி மாலை 6:30. பொழுது மெல்ல மெல்ல இருட்ட தொடங்கி இருந்துச்சு. பொதுவாகவே மலைப்பகுதிகளில் பொழுது சீக்கிரமாவே இருட்ட தொடங்கிரும். ராஜேஷ் அவரோட 2 வீலர்ல அந்த மலைப்பாதைகள்ல இறங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் வரைக்கும் அவருக்கு மனசுக்குள்ள எந்த ஒரு பயமும் இல்லாம தான் இருந்திருக்கு. இங்க ராஜேஷ் வீட்டுல மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் பையனை காணமேன்னு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அந்த போனுக்கு சிக்னல் கிடைக்காம நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு.
ராஜேஷ் கிருஷ்ணாவோட கிராமத்துல இருந்து கீழே இறங்கின கொஞ்ச நேரத்திலே செல்போன் சிக்னல் கட் ஆயிருந்திருக்கு. அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பாதை மலையோட இறக்கம்ன்றதுனால வண்டி அவர் கட்டுப்பாட்டை மீறி வேகமா கீழே இறங்கிட்டு இருந்திருக்கு. ராஜேஷ் அந்த வண்டியோட ஆக்சிலேட்டரை முறுக்காமவே 70 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த பாதை கருகும்னு இருட்டா இருந்திருக்கு. அந்த ரோட்ல பகல்லே எந்த ஒரு வண்டி வாகனமும் வராது. அதுவும் இரவு நேரத்துல எந்த ஒரு வண்டி வாகனமும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஆளே இல்லாத காட்டு பாதையில ராஜேஷோட வண்டி ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை தவிர எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. ராஜேஷ் இந்த பயணத்தை தொடர்ந்து சரியா ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அமைதி சோலைன்ற ஒரு அருவியை அடைஞ்சிருக்காரு. அந்த அருவி கிட்ட நெருங்கும் போதே அந்த அருவியிலிருந்து வடிகிற அந்த நீரோட சத்தம் பயங்கர ஃபோர்ஸா கேட்டிருக்கு. அந்த நேரத்துல ராஜேஷோட பைக்ல ஏதோ ஒண்ணு சரக் சரக்குன்னு உரசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. ராஜேஷ் என்ன நினைச்சார்னா வண்டியோட வீலுக்குள்ள ஏதோ செடி கொடி தான் சிக்கி இருக்கு போல, அதுதான் இந்த சத்தம் கேக்குதோன்னு நினைச்சாரு. வண்டியை ஸ்லோ பண்ணி ஒரு ஓரமா நிறுத்திட்டு அவர் பாக்கெட்ல வச்சிருந்த மொபைல் டார்ச் அடிச்சு 2 பக்கமும் செக் பண்ணி பார்த்திருக்காரு. வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திருக்காரு. வண்டியோட டயர்ல எதுவுமே சிக்காம தான் இருந்திருக்கு. ராஜேஷுக்கு ஒரே குழப்பம், சத்தம் எதுல இருந்து வந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. சரி, இந்த இடத்த பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இருந்து கிளம்போன்னு நினைச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகல. ராஜேஷும் எத்தனை தடவை செல்ஃப் போட்டு பார்க்கறாரு, கிக்கரை மிதிச்சு பார்க்கறாரு. ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாமவே இருந்திருக்கு. ராஜேஷுக்கு அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள என்ன பண்றதுனே தெரியல. சுத்திலும் கும் இருட்டா இருந்திருக்கு. மரங்கள் ஆந்தைகள் கத்துற சத்தம் ஒருவித பயத்தை ஏற்படுத்துச்சு. மறுபடி வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனாலும் அப்பவும் வண்டி ஸ்டார்ட் ஆகாம தான் இருந்திருக்கு. ராஜேஷுக்கு முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்து கொட்டுது. இப்படி நடுக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டமே, ஒன்று நேரத்திலே கிளம்பி இருக்கணும், இல்லைன்னா நைட்டு தங்கிட்டு கூட காலையில வந்திருக்கலாம்னு யோசிக்கிறாரு. ராஜேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காத்து விசு விசுன்னு வீசி இருக்கு. கொலுசு சத்தம் ஜல் ஜல்னு சத்தமா கேட்டிருந்திருக்கு. காத்துல மரங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசுறது, அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யம் நிகழ போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்துல காத்துல சதைகள் கருகி போன மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிச்சிருக்கு. அந்த காட்டு புதருக்குள்ள ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டிருக்கு. அந்த சத்தம் இருக்க இருக்க தேமி தேமி அழுகுற மாதிரி கேட்டிருக்கு. இப்போ ராஜேஷ் சுத்தி முத்தியும் பார்த்திருக்காரு. அந்த காட்டு புதருக்குள்ள ஒரு பெண் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த பெண் மெதுவா ராஜேஷுக்கு பக்கத்துல நெருங்கி வர்ற மாதிரி இருந்திருக்கு. ராஜேஷ்க்கு பயத்துல கை கால்கள்லாம் வெட வெடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ராஜேஷ் அப்ப என்ன நினைச்சார்னா, இந்த பெண் இந்த காட்டு பகுதியில ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கி இருக்காங்க போல, அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும்னு யோசிச்சாரு. மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, யாருங்க நீங்க, இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பெண் அழுதுகிட்டே ராஜேஷுக்கு பக்கத்துல நெருங்கி வந்திருக்கு. அது ராஜேஷ்க்கு பக்கத்துல வந்ததும் அந்த காடே அலற அளவுக்கு பயங்கரமா சிரிச்சிருக்கு. அந்த பெண் அந்த மாதிரி சிரிச்சது ராஜேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. யாரா அவ, பைத்தியமா இருப்பாளோன்னு யோசிச்சாரு. இப்போ அந்த பெண்ணோட முகத்தை உத்து பார்த்திருக்காரு. அந்த பொண்ணோட முகம் பாதி வெந்து போய் ஒரு கண்ணு மட்டும் ராஜேஷையே வெறிச்சு பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த ராஜேஷ் அவரையும் அறியாம அலறி கத்தி இருக்காரு. இப்போ திரும்பி அந்த இடத்துல பார்க்கறாரு. அந்த பெண்ணை அங்க காணோம். ராஜேஷ்க்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருக்கு. இப்போ ஒரு உருவத்தை பார்த்தோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மாயமா மறைஞ்சு போச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பைக்கு ஸ்டார்ட் ஆயிருது. கடவுளே காப்பாத்திட்டப்பான்னு நினைச்சிட்டு பைக்கை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் பைக்கை எடுத்து ஓட்டிட்டு போகும்போது மறுபடி பைக்குக்கு பின்னாடி அந்த பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன ராஜேஷ் அந்த வண்டியோட சைடு மிரர்ல பார்த்திருக்காரு. அந்த ஆன்மா கத்திக்கிட்டே பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்திருக்கு. ராஜேஷ் அவரோட பைக்கை எவ்வளவு வேகமா ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா முறுக்கி ஓட்டி இருந்திருக்காரு. ஒரு ஹேர்பின் பெண்ட்ல போய் திரும்பி பார்த்திருக்காரு. பின்னாடி விரட்டிட்டு வந்த அந்த ஆன்மாவை காணோம். அந்த நேரத்துல அவரோட பைக்ல ஏதாவது மூட்டையை தூக்கி தொப்புன்னு வச்சா எப்படி ஒரு உலட்டுமோ அந்த மாதிரி அவரோட பைக்கு உலட்டி இருந்திருக்கு. பயந்து போன ராஜேஷ் சைடு மிரர்ல பார்த்திருக்காரு. எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்கு. அப்பாடா தப்பிச்சிட்டோம்டான்னு நினைக்கும் போது ராஜேஷோட காதுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணோட விசும்பல் சத்தம் கேட்டிருக்கு. கூடவே அந்த காட்டுக்குள்ள அடிச்ச அந்த கருகி போன துர்நாற்றமும் அடிச்சிருக்கு. ராஜேஷுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்ம வண்டிக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுதேன்னு யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல ராஜேஷோட தோல்ல யாரோ கைய வச்ச மாதிரி இருந்திருக்கு.
அது அவரோட சட்டையையும் தாண்டி உடம்பு வரைக்கும் பயங்கர குளிர்ச்சியா இருந்திருக்கு. அந்த நேரத்துல ராஜேஷோட ஹார்ட் பீட் பயங்கரமா துடிச்சிருந்திருக்கு. ராஜேஷ் மெதுவா திரும்பி பார்த்திருக்காரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. காட்டுக்குள்ள பார்த்த அதே தீயில கருகி போன அந்த பெண் இப்போ இவர் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து இருந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியில பயந்து போன ராஜேஷ் அந்த பைக்கை அப்படியே கீழே போட்டுட்டு ஓட்டமா ஓடி இருந்திருக்காரு. அந்த ஆன்மா கத்திக்கிட்டே ராஜேஷ்க்கு பின்னாடி விரட்டிக்கிட்டே வந்திருக்கு. ராஜேஷுக்கு அந்த இருட்டுல பாதை சரியா கூட தெரியல. ஆனாலும் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடி இருந்திருக்காரு. திடீர்னு காலில் ஒரு வேர் தட்டி எடறி ரோட்டுக்கு சைட்ல இருந்த பள்ளத்துல விழுந்துடுறாரு. உடம்பு முழுவதும் முட்களும் செடிகளும் குத்தி காயமாயிருக்கு. தலையில பலமா அடிபட்டதுனால அந்த பள்ளத்திலே மயங்கி விழுந்திருக்காரு. ராஜேஷ் வீட்டுல என்ன நினைச்சாங்கன்னா, பையனோட மொபைலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அவன் ஃப்ரெண்டோட ஊரு மலை கிராமம்னு வேற சொல்லியிருந்தான். அதனால செல்போன் சிக்னல் சரியா கிடைக்காம இருக்கும் போல நைட்டு அங்கே பையன் ஸ்டே பண்ணிட்டானோன்னு நினைச்சிருந்தாங்க. அங்கே தங்கிட்டு காலையில வந்துருவானோன்னு நினைச்சாங்க. ராஜேஷ் அந்த பள்ளத்திலே மயங்கி கிடந்திருக்காரு. பொழுதும் விடிஞ்சிருக்கு. அப்போ அந்த ரோட்ல வந்த சில நபர்கள் டூ வீலர் ஒன்று சந்தேகத்துக்கிடமா தரையில கிடக்கு, யாரையும் காணமேன்னு அந்த பகுதி முழுவதும் தேடி பார்த்துருக்காங்க. அந்த பள்ளத்துக்குள்ள ராஜேஷ் கிடக்கிறத பார்த்துட்டு ராஜேஷை வெளியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. கண்ணு முழிச்ச ராஜேஷை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. ராஜேஷோட பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லி இருந்திருக்காங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராஜேஷோட பேரண்ட்ஸ் கதறி அழுதுருக்காங்க. ராஜேஷுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருந்திருக்கு. ராஜேஷ் அவரோட பெற்றோர்கள்கிட்ட நேற்று நைட்டு நடந்த விஷயம் அத்தனையும் ஒன்று விடாம சொல்லி இருந்திருக்காரு. அதை கேட்ட ராஜேஷோட அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. நல்ல வேலை எங்களுக்கு நீ உசுரோட கிடைச்சியே, அதுவே போதும்னு அழுது இருந்திருக்காங்க. அன்று மதியம் வரைக்கும் ராஜேஷ்க்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. டாக்டர்கள்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணும்ல, தைரியமா இருங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. தான் மகனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற கவலையில இவங்க 2 பேருமே காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. இப்ப ராஜேஷோட அப்பா அவர் மனைவி கிட்ட, இருமா நீ காலையில இருந்து சாப்பிடல, உனக்கு உடம்புக்கு சேராது, நான் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய கேண்டீன்ல போய் ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு அங்க இருக்கிற டேபிள்ல இருந்த நியூஸ் பேப்பரை புரட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவர் அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்திருக்காரு. அப்படி அந்த பேப்பர்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா, நேத்து நைட்டு ராஜேஷை மீட்டு எடுத்துட்டு வந்த அதே அமைதிச்சோலைன்ற இடத்துல சரியா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காதலியை உயிருடன் எரித்து கொன்ற காதலன் கைதுன்னு, மேலும் அந்த இறந்து போன பொண்ணோட புகைப்படமும் போடப்பட்டிருந்துச்சு. அந்த பேப்பர்ல போலீஸ் விசாரணையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாருமே இல்லாத அனாதை பெண் ரம்யா பெண்கள் காப்பகத்துல தங்கி வேலை பார்த்துட்டு வந்திருந்தாங்களாம். ஒரு நபர் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை கூறி பல நாட்களா அந்த பெண்ணோட உல்லாசமா இருந்திருக்காரு. இதனால கர்ப்பமான அந்த பெண் என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால கோபம் அடைஞ்ச அந்த காதலன் அந்த பெண் கிட்ட உல்லாசமா இருக்கலாம் வான்னு கூட்டிட்டு போய் பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருந்தான்னு போட்டிருந்துச்சு. இப்போ ராஜேஷோட அப்பா டீயை சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கும் ஒரு டீ வாங்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அந்த நியூஸ் பேப்பரை ராஜேஷோட அம்மா கிட்டையும் ராஜேஷ் கிட்டையும் காமிச்சதும் ராஜேஷ் அந்த பெண்ணோட புகைப்படத்தை பார்த்து பயந்து போயிருக்காரு. நேத்து நைட்டு இதே பெண் தான் என்னை விரட்டி வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ராஜேஷ்க்கு உடல்நிலை சரியானதும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைதிச்சோலை பகுதியில் இரவு நேரத்தில் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ஒரு கருகிய வாடையை உணர முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்பதாகவும் இன்னமும் அந்த ஆன்மா அந்த பகுதியில் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோடு சந்திக்கிறேன். பாய்.